விசுவாசம் என்ன பார்க்க போறோம்னா தேர்தல்னா என்னன்னு நினைச்சீங்கன்னா போய் ஓட்டு போடுறது. இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு. இப்போ ஓட்டுனா ஓட்டுக்கு 1000 500 வாங்கிட்டு போய் ஓட்டு போட்டா வேலை ஆகாது. இப்போ சிஎம் இருக்கிறாருன்னா ஒரு 50-55 வருஷத்துக்கு முன்னாடி 5 கோடி ரூபாய் தான் கடன் இருந்துச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 கோடி ரூபாய் கடன் வச்சிருக்காப்ல. இப்ப நம்ம காசு வாங்கி நம்ம இடே கொடுக்கறது ஓசிக்கிறாரு. இப்ப பஸ் ஃப்ரீயா விட்டாரு. இப்போ ஓட்டுக்கு 1000 தமிழ் முதல் திட்டத்தில் 1000 ரூபாய் கொடுக்குறது, பெண்கள் திட்டத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்குறது, நம்ம காசு வாங்கி நமக்கே கொடுக்குறது ஃப்ரீன்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம காசு தான். ஏன்னா திருப்பி நம்ம தான் கட்டணும். ஒரு குடும்பம் மேல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கும். இப்போ தண்ணி இப்போ பாட்டில் அடிச்சு விற்கிறாங்க. தண்ணி என்பது இப்போ வீட்டுக்கு டிவி, ஃப்ரிட்ஜ், ஃபேன் எல்லாம் கொடுத்தோம்னு தண்ணி கொடுக்க முடியலையா? இப்போ நிறைய பேர் எலெக்ஷன் நிற்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு புதுசாக வராங்க, அதனால வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறீங்க, உங்க கையில தான் எல்லாம் இருக்கு. நல்லா யாருக்கு போடணும், இவங்க தான் நல்லா இருக்குமா, இல்லை எவ்வளவு போட்டா நல்லா பண்ணுவாங்கன்னு யோசிக்காதீங்க. முன்னாடி ஆட்சி இருப்பாங்க. அவங்க வந்து எப்படி சொல்லணும்னா, இப்போ இயற்கை வளர்த்தால கொள்ளையாங்க, ஆத்து மணலாம் மலையெல்லாம் வெடிச்சு பாறையெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ 3 லட்சம் உங்க குழந்தைங்க வருவாங்க. அவங்க நல்ல காற்று கிடைக்காது, நல்ல